இப்போ திரு விஜய் அவர்கள் கட்சி நடவடிக்கை மீறி எடுத்த நடவடிக்கை கட்சி தவறு என்று சொல்லி இருக்கிறது. அவர் கட்சியை அதுதான் கேட்கறது. இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து அவர் அரசியல் நாகரிகமாக மற்ற கட்சியினுடைய தலைவர்களை சந்திச்சார் அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஏன் எடப்பாடி சந்திக்கல? அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், இந்த டேட் வரைக்கும் அவர் தான் இருக்கும் போது அவரை சந்திக்காததான் இப்போ சர்ச்சையா இருக்கு. நீங்க முதல்வர் விஜயா, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்யறது தான் அவர்களுடைய வேலை. உங்க வேலை. அவருக்கு யாரும் தொடர்பு கொள்ளணும். இல்ல அவரு ஒரு கட்சியின் தலைவரா என்ன வேணா பண்ணலாம் பாருங்க. ஒரு முதலமைச்சரா எல்லாரும் முதலமைச்சரா தான் இதுவரை எந்த முதலமைச்சர் 1948 கூட்டணி ஆட்சி வந்துச்சு. அதே மாதிரி திரு ராஜாஜி அவர்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கல. அவரு எந்தெந்த கட்சி எதிராக இருந்தாலும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆட்சியை அமைச்சாரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ராஜாஜி செஞ்சது தெரியும் இல்லையா? 52ல. அதுக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு வர்றாரு. என்ன செஞ்சாரு? ஆட்சிக்கு வந்த உடனே அன்று வரை காங்கிரசுக்கு விரோதி, காங்கிரஸ் ஜென்ம விரோதி நினைச்ச பெரியாரை போய் பார்த்தாரு. ஆதரவு வேணும்னு கேட்டாரு. உங்க ஆலோசனையை கொடுங்கன்னு கேட்டாரு. கேட்டாரா இல்லையா? பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தாரு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவர் ஜென்ம விரோதின்னு பெரியார் அண்ணாவை நினைச்சாரு. அண்ணா அப்படி நினைக்கல. இவரை எந்த காலத்தில் வந்துடக்கூடாதுன்னு அந்த தேர்தலில் அண்ணாதுரை மட்டுமில்ல திமுக வெற்றி பெறக்கூடாதுன்னு தந்தை பெரியார் யாருக்கு ஆதரவு கொடுத்தாரு? பெருந்தலைவர் காமராஜருக்கு. அந்த அண்ணாதுரை போய் என்ன செஞ்சார் தெரியுமா? அவங்களுக்கு பேரறிஞர் அண்ணா நேர திருச்சியில போய் இரவோடு இரவா போய் பார்த்து, நீங்க தான் என்னைக்கு எங்க தலைவர், உங்க ஆலோசனை கொடுங்க, இது உங்கள் ஆட்சிங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ செய்வோம்னு சொன்னாங்க.